பிரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜாப் யோபு 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, உடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்னு சொல்லி. எஸ் மை பிலவட் பிரதர், நம்முடைய ஆரம்பம் என்றைக்குமே அந்த நாளில் ஒரு சாதாரணமாக துவங்கும். நம்ம சிலர் நாம் முழங்கால் படிட்டு ஜெபிப்பதற்கும் வேத வாசிப்பதற்கும் முயற்சி செய்யும் பொழுது அதை ரொம்ப அற்பமாக எண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய காரியம் இருக்குது, அதை வச்சுட்டு இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கியா, ஜபம் பண்ணிட்டு என்ன செய்ய போகிறேன், அந்த காரியம் செய், இந்த காரியம் செய்யின்னு ரொம்ப அர்ஜென்ட் படுவாங்க. இயேசு கிறிஸ்துவும் பெத்தானியாவுக்கு போகும் பொழுது மரியாள் மார்த்தாள் வீட்டுக்கு போவது வழக்கம். அந்த வீட்டுக்கு போயிருந்தார். அப்போது இந்த மார்த்தாளோ இயேசு வந்துட்டார், அவருக்கு சாப்பாடு செய்யணும், குழம்பு செய்யணும், காஃபி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவசரமாக அவர் எதற்காக வந்திருக்கிறார் அப்படின்னு அறியாமல் அவரை கனப்படுத்த ரொம்ப முயற்சி பண்ணாங்க. இந்த இயேசு கிறிஸ்து போய் அவருடைய வீட்டில் உட்காந்து தேவனுடைய வார்த்தையை சொல்ல வினைய முயற்சி செய்யும் பொழுது அதை கேட்கறதுக்கு மரியாளுடைய காதுகளும் இருதயம் தான் அவரை தேடி அவருடைய பாதத்தருகே வந்து உட்கார்ந்தது. அப்படிதான் என்றைக்குமே அந்த வார்த்தை அப்படின்றது எல்லாருமே அற்பமாக எண்ணுவாங்க. தேவனுடைய வசனத்தை கேட்க எல்லாருமே வசனத்தை கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம போய் நம்ம வேலை செஞ்சாதான், நம்ம உழைச்சாதான், நம்ம வேர்வை சிந்துனா தான் நமக்கு சாப்பாடு அப்படின்னு ரொம்ப அற்பமாக நினைப்பாங்க. யார் ஒருவர் அந்த அற்பமான ஆரம்பத்தை அசட்டை செய்யாமல் இருக்கிறாங்களோ அவர்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். என்றைக்கும் உங்களுடைய அற்பமான ஆரம்ப கட்டாயம் சம்பூர்ணமான முடிவை நோக்கி கொண்டு போகும். நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்போம். God bless you.